நான் வந்து விஜய் சாரை வந்து ஏதோ மறைமுகமாக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னா, மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் காதல் கதை சொல்லவா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இந்த படத்தில் இயக்குனர் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கப்போ நடித்து காமிச்சாரு. இப்போ கண்ணாடியை கழட்டுறேங்க. அப்படி ஒரு நடிப்புங்க சார். நான் அன்றைக்கே உங்களுக்கு ஸ்பாட்லேயே சொன்னேன். அதனால தான் நேஷ்னல் அவார்டு நிறைய அவார்டு எல்லாமே கேரளாக்காரங்க வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு அதை நடித்து காமிச்சாரு. அந்த ஸ்பேனரு அந்த இதெல்லாம் அப்படி எடுத்து வைக்கிறதெல்லாம் இன்னமும் எனக்கு கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குது சார். பெப்பர்மெண்ட் சார், யூ டோன்ட் வரி சார், ஐ ஹாவ் லிட்டில் இங்கிலீஷ். இல்லை இவர் வணக்கம் சொல்கிறார். அப்போ அவர் பெப்பர்மெண்ட்டா இவர் பெப்பர்மெண்ட்டா? கருப்பு சோக்கா தான் பெப்பர்மெண்ட்டா? அப்போ அவர் வெள்ளை சோக்கா? அவர் ஏதோ தமிழ் இங்கிலீஷ் சார். கருப்பு சோக்கா சார் ப்ரொடியூசர் சார். அவர் தமிழ் தெரியுமா? ஓ, பெப்பர்மெண்ட் மீன்ஸ் பெப்பர் ஆம்லெட், பெப்பர் பாகுந்தி. ஓ, அது அப்போ என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில்? பகுத் அச்சா. யூ டோன்ட் வரி சார், ஆம்லெட் புட் பெப்பர்னா பகுத் அச்சா. வெயிட் அண்ட் சி, வென் ரிலீஸ் ஐ எம் தேர், புட் ஆல் பெப்பர்மெண்ட். ஓகே, ஸோ டோன்ட் வரி, ஐ வில் சப்போர்ட். என்னது தமிழில் பேசுவா? பொக்கே கொடுத்தாங்க. பொக்கே கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நாளைக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போனோம். அந்த பொக்கை எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் பொய் சொல்ல மாட்டேங்க. இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லலாம். நாளை மறுநாள் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் ப்ரொடியூசர் சார், கிவ் மீ ஒன் மோர் பொக்கே பிகாஸ் டுமாரோ அண்ட் டே ஆஃப் டுமாரோ ஐ ஹேவ் 2 ப்ரோக்ராம், one reception, then one birthday function. So 2 bouquet I give there. So thank you very much. You give payment also, but you now give bouquet also. So I am very happy. அதே மாதிரி ராஜ் கபூர் சார் இப்போ சொன்னாங்க, கூலு நீ என்ன பேச போகிறேன்னு தெரியலையாப்பா, நான் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கிறேன்ப்பா, ஆனால் பசி வேறு எடுக்குது, ஒரு டக்குன்னு முடிச்சிருப்பா அப்படின்னாரு. சார், உங்களுடைய சூழ்நிலையை கருதி நான் வந்து சீக்கிரமாக முடிச்சிடறேன் சார், சரிங்களா? ஏன்னா எப்போவுமே கூல் சுரேஷ் வந்து உங்களுக்காக வாழ்கிறவன் தான் கூல் சுரேஷ். கூல் சுரேஷ்காக கூல் சுரேஷ் வாழ்கிறதில்ல, ரசிகர்களுக்காக, டைரக்டருக்காக, இயக்குனருக்காக தான் வாழ்கிறவன் தான் இந்த கூல் சுரேஷ். அதனால் டக்குன்னு முடிச்சிடறேன். அப்புறம் இருங்க சார், இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அப்புறம் அதியமான் சாரை வந்து நான் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன். அப்போ வந்து கூலு படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, நான் ஒரு வாரத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னா, அதே மாதிரி கரெக்டாக ஒரு வாரத்தில் கூப்பிட்டு காஸ்டியூம்லாம் அளவு எடுக்கணும், சம்பளம்லாம் என்னென்னு பேசிக்கிங்கப்பா அப்படின்னு அது சொன்னார். அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா இப்போ கூட சரி நிறையா பேர் பார்த்துட்டு கூலு நம்ம அந்த படத்தில் மீட் பண்ணுவோம், இப்படி மீட் பண்ணுவோம், அப்படி ஏதோ ஒன்று வாயில் சொல்லிட்டு போவோம். ஆனால் சொன்னதை கரெக்டாக அது வந்து செயல்படுத்தியும் காட்டினார். இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நடந்துச்சு. நான் நடந்து வந்தேன். அதியமான் சார் வந்து ஒரு 5 சீட்டு தள்ளி உட்காந்துருந்தார். அவர் நான் போய் வணக்கம் சொன்னேன். அந்த 5 சீட்டு தள்ளி இருக்க அவர் எழுந்து இப்படி கை ஊற்றிட்டு உட்கார்றாருங்க. இதுதாங்க மனுஷன்றது. ப்ளீஸ் ஒரு கிளாப் கொடுங்களேன். இல்லை இந்த பண்பு சொல்கிறேன். அதனால தான் அவர் இந்தி படத்தில் போய் சல்மான் கான், ஷாருக் கானை வச்சு கூட படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பண்பு தான் இன்றைக்கி பாருங்க. நான் ஒரு சாதாரணமானவன், எனக்கு எழுந்து நின்றுலாம் கை கொடுக்கணும்னு அவசியம், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த பண்பு பார்த்தீங்களா சார்? அதியமான் சார், நீங்கள் அதியமான் மட்டும் இல்லை, அசராத மான், அன்பான மான், பண்பான மான், பாசமான மான். நீங்கள் போயிருக்கீங்க அந்தமான், அதனால தான் இந்தி நடிகரை இயக்கியிருக்கீங்க சல்மான். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட பேர் பார்த்தீங்க காதல் கதை சொல்லவா. நான் ஒரு கதை சொல்லவா. இது என்ன கதைன்னா, நான் என்னோட முதல் படம் வந்து காதல் அறிவதில்லை, என் தலைவன் டிஆர் ஐயா அவர்கள் இயக்கி இசையமைத்த படம். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும், விரலை வச்சா விசில் வரும், கண்ணை செஞ்சா காதல் வரும், விரல் விசிலு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அப்போது என்னோட பைக்கில் 2 கண்ணு வச்ச பைக் அது. ஒரு சைடில் வந்து விரல் விசிலு அப்படின்னு போட்டிருப்பேன், இந்த பக்கமும் கண்ணை செஞ்சா காதல் வரும் அப்படின்னு சொல்லி அது போட்டிருப்பேன். அது அந்த நேரம் அப்படி ஒரு பந்தாவாக அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த விசில் இப்போது விஜய் சாருக்கு கட்சியில் சின்னமாக இது கொடுத்துருக்காங்க. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து கட்சியில் சின்னமாக கொடுத்துருக்காங்க விஜய் சாருக்கு. இப்போ கூட நான் இந்த காதல் கதை சொல்லவா படத்தில் நான் ஒரு கதை தான் சொல்கிறேன். ஆடியோ ரிலீஸில் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு சின்னமாக இருக்கும். ஆனால் நான் காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கிறது, வீட்டில்
குக்கர் விசில் அடிக்கும். 8 மணிக்கு குப்பை வண்டி வந்து விசில் அடிக்கும். 10 மணிக்கு நான் பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர் விசில் அடிப்பார். 12 மணிக்கு நான் படம் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வரும்போது ரசிகர்கள் என்னை பார்த்து விசில் அடிப்பாங்க. 3 மணிக்கு என் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போகிறப்போ அப்போ பிடி வாத்தியார் விசில் அடிப்பார். இப்போ கூட காதல் கதை சொல்லவா இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே வந்திருக்கப்போ நான் காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது செக்யூரிட்டி விசில் அடித்தார். லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லை, நைட்டு 11 மணிக்கு மேலே எதனா நீங்கள் தப்பு தண்டா ரோட்டில் எதனா பண்ணினீங்கன்னா போலீஸ் வந்து 11 மணி ஆச்சு கிளம்புங்க அப்படின்னு பீச்சிலெல்லாம் கூட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த விசில் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுறது. இதை வச்சு நான் வந்து விஜய் சாரை வந்து ஏதோ மறைமுகமாக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னா அவர் வந்து என்னோட அண்ணன், சரிங்களா? நான் அவருடைய தம்பி. தயவு செஞ்சு நீங்கள் ஏதோ இன்டைரக்டாக வேறு எதுவும் போட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா நான் எது பேசினாலுமே அது இப்போ கூட இந்த தங்கச்சி சுமையாக என் தலையில் சுமையை வச்சுட்டு போயிட்டோம்மா. நான் ஏதோ ரிவ்யூ கொடுக்குறாரு நல்லா கொடுக்குறாரு சொன்னால் அவர் நெகட்டிவாகவே கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்ட்டீங்க. அந்த மாதிரி நான் எப்போவுமே விஜய் சாருக்கு சப்போர்ட்டாக உள்ள ஆள் தான். அதுக்காக நான் டிவிக்கான்னு கேட்காதீங்க. எனக்கு ஒரு கட்சி இருக்குது, சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி, சரிங்களா? அதுக்கு நீ ஓட்டு போட்டுருமா, சரிங்களா? இதுதான் இந்த விசிலோட கதை, சரிங்களா? அப்புறம் ஒரு ராஜ் கபூர் சார் இப்போ சொன்னாங்க என்னை பற்றி எதுவும் 2026 நான் ஜெயிப்பேனா அப்படின்னு. தம்பி நீங்கள் வரும்போதே பார்த்தேன் விசில் அடிச்சிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் சார். அதே மாதிரி வேலை தான் சார் நிறையா பேசுவார்னு நினச்சேன். அந்த வேலை தான் சார் மைக் எடுத்தாக நிறையா பேசுவார். நீங்கள் கொஞ்சம் தான் பேசியிருக்கீங்க. ஸோ வேலாயத்துக்கு வித்தியாசம் இருக்குது போல். வேலாய் தான் அது யார்கிட்ட இருக்குன்றது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த காதல் கதை சொல்லவா மிகப்பெரிய வெற்றி அடையும். விரைவில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். நன்றி.